விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். மணி, இந்த கூட்டணியை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த கூட்டணியை பத்தின முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. இந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஒன்று? இல்லை, இது ஒரு விதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி. கடந்த 10 நாட்களாக 2 தரப்பிலும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தபொழுது நான் என்னளவில் இதை எதிர்பார்த்தேன். இப்போ இந்த டிசிஷன் வந்த பிறகு ஸ்ட்ரைட்டாகவே சப்ஜெக்ட்டுக்கு வருதுன்னா, சோஷியல் மீடியாவில் கடுமையான விமர்சனத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆளாகி இருக்கிறது. அது என்ன காரணம்னா, எல்லாரும் செய்கிறத தான் அவங்களும் செய்கிறாங்க. மாறி மாறி அலைன்ஸ் வைக்கிறது 2 பெரிய கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடையும் 2 தேசிய கட்சிகளோடையும். பட் அவங்க அதை செய்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க இவ்வளவு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார்கள். உதாரணத்துக்கு 2009 வந்து ஃபுல் யூபிஏ டேர்மில் ஃபுல் 5 இயர்ஸ் இருந்துட்டு 2009 மார்ச் 1 தேர்தல் அறிவிக்க வந்த அடுத்த நாள் வெளியில் வந்து அவங்க ஏடிஎம்கேவோட போனாங்க. ஆனால் 2001 என்டிஏல இருக்கும்போது அவங்க எவ்வளோ அழகாக பண்ணாங்கன்னா, 2001 ஜனவரியில் வந்து வெளியில் வராங்க. மே மாதம் வந்து ரெண்டு கூட்டணி வருது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வருது. அது சோசியல் மீடியால மக்கள் மன்றத்தில் விமர்சனத்துக்கு ஆளாகல. அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைக்கிறதுன்றது விமர்சனத்துக்கு ஆளாகுது. அதுதான் நான் முடிச்சிடறேன். அதாவது ஜனவரியில் வெளியில் வந்துட்டு மே மாதம் ஜெயிச்சுட்டு மறுபடியும் நவம்பர்லேயே போய் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் சேர்ந்தாங்க. நம்முடைய அமைச்சர் பொன்னுசாமி நன்றாக நினைவு இருக்கிறது. ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், வாஜ்பாயே சொன்னார் நீங்கள் வேண்டுமானால் போய்விட்டு வாருங்கள்னார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிக்கல் எங்கே வருது, ஏன் விமர்சனத்துக்கு ஆளாகுதுன்னா, தேர்தல் முடிந்தவுடன் அடுத்த தேர்தல் வரையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பெரிய பெரிய வார்த்தைகளால் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அந்த கட்சியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ என்னன்னா, அந்த விமர்சனத்தை கொஞ்சம் மென்மையானதாக கொஞ்சம் லோ டவுன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. இது வந்து நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புறது, எல்லா கட்சியும் செய்கிறது தான் இவங்களும் செய்கிறாங்க. பட் த வே இன் விச் அவங்க பண்ணுறது, இந்த டோன் அண்ட் டென்யூர் ஆஃப் தி கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நார்மல் லெவலில் மற்ற கட்சிங்க பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாராட்டுக்குரியவர் என்னை பொறுத்தவரையிலும் ஆச்சரியமானது பாராட்டுக்குரியவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவர் இந்த 21 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸில் பிஎம்கேவோட ஆதரவு அவர் வாங்கினதன் மூலமாக தன்னை வந்து ரிங் ஃபென்ஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தன்னை சேஃப் பண்ணிக்கிட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, இந்த 21 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தான் முக்கியம். அந்த அளவில் வந்து இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதை அவர் அழகாக பண்ணிட்டார். ஆனால் பாமக வந்து 2 கேள்விகளுக்கு பதில் சொன்னால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் லட்சுமணன் வேற ஒரு தொலைக்காட்சியில் சொன்னது தான் நானும் கேட்குறேன். இந்த அரசாங்கத்தின் மீது நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள், ஆளுநரிடம் கொடுத்த புகார் மனுக்கள் அப்படியே இருக்கின்றனவா? அது 2 கேள்வி கூட இல்லை, அந்த ஒரு கேள்வி போதும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கிலும் டான்சி கேஸ்லையும் ஒரிஜினல் கம்ப்ளைனட் 98 பிப்ரவரியில் ஜெயலலிதாவோட ஏடிஎம் கூட அலைன்ஸ் போகும்போது திரும்ப அவரிடம் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குவீர்களா என்று கேட்ட பொழுது வாங்க மாட்டேன்னாரு. அதே போது நம்முடைய சிறுதாவூர் அந்த பங்களா இஷ்யூவில் சிபிஎம் தான் ஒரிஜினல் கம்ப்ளைனட். அவங்க 2009-11 ஏடிஎம் கூட அலைன்ஸ் போகும்போது தோழர் ஜிஆர் சொன்னது அது அப்படியே தான் இருக்கும், வாபஸ் வாங்கினாங்க. இங்கே இருக்கக்கூடிய நண்பர் பாலு அவர்கள் பாமக பிரதிநிதி, அவரிடம் நான் கேட்க விரும்புவது, நீங்கள் ஆளுநரிடம் கொடுத்த இந்த அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கின்றனவா அல்லது நீங்கள் அதனை வாபஸ் பெறப் போகிறீர்களா? அதிமுக மேல கொடுத்த அடுக்கடுக்கான ஊழல் புகார்களை நீங்கள் வாபஸ் வாங்க. அதிமுகவின் கதைன்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தாங்க. அவங்க ஏராளமான சார்ஜஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் அதோட மெரிட்ஸ்குள்ளே போக விரும்பல. நான் என்ன கேட்க வரேன்னா, டாக்டர் சுவாமியும் தோழர் ஜிஆரும் சொன்ன அந்த ஸ்டாண்டில் நீங்கள் இருக்க போறீங்களா அல்லது நீங்கள் அதை வாபஸ் வாங்க போறீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரோட வேணா போகலாம், எல்லாரும் செய்யறதை நீங்க செய்றீங்க. நீங்கள் விமர்சனத்திற்கு சட்டமன்ற தேர்தல் தொடர்பானது இப்ப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். அப்படின்னா நீங்க ஏன் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறீர்கள்? இது பினாமி அரசு நீங்க சொன்னீங்க. நான் வந்து இந்த அலையன்ஸ் எங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தலுக்கு மட்டும் தான் சொன்னீங்கன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டேன். நீங்கள் 21 அசம்பிளி எலெக்ஷனுக்கான பை எலெக்ஷன் என்பது ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் அசம்பிளிக்கு. அதுல நீங்க இந்த கவர்மெண்ட் மேல வச்ச சார்ஜஸ், கவர்னர் கிட்ட நீங்க கொடுத்த சார்ஜஸ் வாபஸ் வாங்க போறீங்களா அல்லது சுவாமியும் ஜிஆர்